அவதாரி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி கொட்டி ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் சாப்பிட போட்டு ஆனா கிடைச்சதெல்லாம் கொலா போட்டு. ஓ மை காட். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கீரையோடவே. அவங்களுக்கு ஒண்ணுக்கு நெருக்கிடுச்சு. அலைஞ்சகம்மாயில மீன் பிடிக்கிற மாதிரி கூட்டம் இருந்துச்சாடா. எந்த பைய கண்ணு வெட்டுச்சு இங்க வாரு. தீச்சட்டி எடுத்துட்டு பசு கிடைக்காத ஆளுக மாதிரி. மேற்கு அதெல்லாம் வச்சு படுக்காதடா மேய்ஞ்சுக்கிட்டு போயிருந்துட்டு. அந்த அந்த அண்ணன் தாங்க. நீ காசை தலைக்கு வச்சு படுத்து கிடைக்காப்பா. எங்கடா என் பெரிய பையன் டயர்டில் போய் கொச்சு மேனி சி என்ன மேனி திருமேனி மெம்மேனி என் ஜிங்க வெளியே படுத்து கிடக்கு. என் பெரிய பையன் எவனும் தூக்கிட்டு போயிடாம கச்சக்கருவாடு எக்கோ குறப்பா அப்பு முரளி மைசெட் அவுட்ரு கேட்குது. எக்கோ குறைச்சி இன்னர் ஏற்றுங்க. நாரதருக்கு எனக்கு ஃபைட் இருக்கு. என்ன தெரியும்னு நாரதர் வேஷம் போடுற நீ. எக்கோ குறப்பா கட் பண்ணிடு. பூராத்தையும் அமைத்து கூட போட்டுப்போம். நாங்கள் தெருவில் தெரிகிறோம். நாரதர் வேஷம் போடக்கூடிய ஆளுக்கு எல்லாமே தெரியணும். ஆனால் உனக்கு முண்ட கண்ணு தெரியல போத. தட் இஸ் பாயிண்ட். என்ன ஒன்று தானே. என்ன தெரியும்? பையாவூரியாருக்கும் கலிச்சேரிக்காரனுக்கும் வழக்கு இருக்கடா. வாடா முதல்தூர் தோதிக்கின்றேன். வாக்கியா தகராறு. தம்பி நீ எந்திரிச்சு போவேன். நீ இழுத்துட்டு போயிடுவேன். அல்ல அம்மி கொலை முண்டை. ஏய் விட்டு அந்த குந்தாணி முண்டிட்ட அப்படியே ஏய் விட்டியா. ஏட்டாராதா இந்த மண்டையை எங்கே தாண்டா வெட்ட லக்கி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த கட்டிக்கு பொருத்தமாக இருக்குடா. இந்த கட்டிங் பேர் என்ன? செம்பரியம் குட்டி வெட்டு. என்னண்ணே சொல்கிற? 27 ரூபா தான் புலம் தள்ளிடுவேன் ஒரு ஆள். ஏன்னா நான் 150 ரூபா காசு கொடுக்குறேன். ஒழுங்கா வெட்ட மாட்டேங்கிறானே. அது வேற. நம்ம லோக்கல் பாய் தூக்கு வரிச்சிலே வெட்டுவேன். கிரச்சா புரிச்சா கிரச்சா. வையாபுரி செந்தில்குமார் ஒரு காலத்தில் அவர் நாரதர் வேஷம் போட்டா செந்தில்குமரன் இந்த பேரு மயிர் குறைஞ்சிருச்சான். ஆனால் உன்னே மாதிரி ஒரு நாரதர் வேஷம் போட்ட ஆளுகளில் எத்தனையோ பேர்த்த சந்திச்சிருக்கேன். நான் வரிச்சூர் பழனியப்பா தாத்தா, செல்வமணி சித்தப்பு, ஆதி நாராயணே, ஆறுமுகம், செல்வமணி சந்திச்சேன். ஒரு 2 பேர்த்துக்கு பாடம் எழுதி கொடுக்குறது. அம்புட்டு பேர்த்த சந்திச்சேன். அம்புட்டு ஆளுகளும் கூட்டம் இல்லைன்னா 4 பாட்டை படிச்சுட்டு வருவாங்க. ஆளே இல்லாத பெரிய கையத்துக்கு 650 பாட்டு பாட கட்ட மாட்டான். அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கண்ணே. என்னப்பா அவங்கெல்லாம் செத்துட்டாங்கண்ணே. அப்போ 30 செல்லில் வா வீட்டுக்கு போவோம். நாளை நடிப்போம். பாயசம் சோறு போடுவாங்களே. தம்பி நீ ஏன் தம்பி என்னை பயமுறுத்திக்கிறது? உள்ளதே இங்கே கூட்டலைன்னு எரிச்ச மசல் இருக்கேன். நீ ஏன்டா அடமா எப்போ பார்த்தாலும் கேப்டன் என் வாய்ஸை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். பெரிய மிமிக்ரி ரோபோ சங்கர் முண்டை. அவனால் எந்திரிக்க முடியல. சேர் குண்டியை பிடிச்சிக்கிச்சு. எப்படா கரெக்டாக சொல்கிறேன்? அதுதான் அங்கிட்டு நக்கலச்சு பார்க்குறேன். வயசட்டை இப்போ கழட்டுவிய ரொம்ப தூரம் போகணும். இப்போ கலெக்ட் ஆரம்பித்ததையும் சரியாக வரான். தூரத்தில் இருக்க குழாயை பூரா கழட்டிட்டு போனேன். ஊரில் இருந்த அடி குழாயை கழட்டிட்டு போயிட்டேன் ஒருத்தன். இப்போத்தையும் யோசிச்சு இந்த காமெடி சிரிச்சாங்க 2 பேர். நாரதருக்கும் எனக்கும் சண்டை இருக்குது. இதை பார்க்காத ஆள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. போடாம பார்த்தீங்களாங்க. நாரதன்றது எத்த பண்டி கதாபாத்திரம் போடாமுன்ற அளவுக்கு விளங்குமாயா? போடாமுண்டே நான் சொல்கிறேன். உன்னை ஜோடா குடிக்கிற அளவுக்கு வைக்கிறேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது செந்தில்குமரன். நான் வந்து தொட்டி ஆட்டுவேன், தொட்டியும் ஆட்டுவேன். தொட்டி கிழிஞ்சிருச்சுன்னா என்னென்ன பண்ணுவேன்? தக்க வாயில் வரப்போது போச்சுட்றா போடாட்டு. வயசுட்டு தானே லோக்கல் பையா. இவங்களை வேணா விட்டுட்டு போயிட்டாங்க. கிட்டே கிடந்து கிளச்சி வர்றாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர ஐயா படம் போட்டு 100 பேர் இருந்தாங்களே.
இந்த பனியெல்லாம் 7 ஏரியல் போட்டாலும் ஊறாது. வாங்க செந்தில்குமார சாமி, கத்தாம வா, சங்காத்து புரியும். அப்புறம் என்ன இப்போ புலந்துட்டேன்னு நீ வச்சிருக்கிற? உன்னை காலி பண்ணி உன்னை அவுட் பண்ணிடுவேன். நிப்பாட்ட. இது வந்து ஜெயிச்ச திமுர் சிரிப்பு. ஏய் நிப்பாட்டுனே. நிப்பாட்ட முடியாது. இந்த வண்டி செகண்ட் கீரை இடிக்கும். கை தட்டலாம் தம்பி. கோடாங்கி முருகன் கருப்பு. சரி வாங்க, வாங்க, முன்னாடி வந்து கை தட்டுங்க. நீங்க சிரிக்கதான் எனக்கு வந்து நகைச்சுவை வந்து ஊறும். கொடுத்த காசு எல்லாம் போயிடும். இல்லைன்னா எனக்கு விறுவிறுன்னு மண்டையில் ஊறும். ஆமா, அது ஊறாம பெரிய கோடாங்கிப்பா அவரு. கேமராமேன், நம்ம கோடாங்கி எடுறா. அவர் தானே நமக்கு உடுக்கு நிறைய சப்பலை. எங்கள் ஐயா உடுக்கு உடஞ்சதுலேருந்து இவர் உடுக்க வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மதுரை கல்லுமேடு கருப்பு கோடாங்கி பயலுகடா கொண்டுறோமா. நல்லா நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டில் முகம் தெரியுற மாதிரி சிரிக்காட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இரு. ஒரு 300 ரூபா போகும்போது அடிச்சு விட்றேன். ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, வண்டி இப்படி தான் ஓடுது. இப்படி ஓடுறதில்ல. 2027 நான் வேற மாதிரி ஐடியா பண்ணிட்டேன். என்னன்னு 12:30 வரைக்கும் தான் ஊருக்காரில் நாடகம் பார்க்க விடுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நம்ம ஆளுல லாரியிலேருந்து இறக்கி விட்டுருவேன். அது நல்லா. அதுக்கு தனியாக வந்து 17,000 தனியா 17,000 பேசிக்கிறேன். சரிங்க சரி. இது பூரா இருந்தா ஏழை இறங்கிச்சு ஒரு டீம். நம்ம அணி என் பொழப்பு வர வர ஆளை கஞ்சி கூட்டுற அளவுக்கு அதிர்ச்சதா. ஆளை கொண்டாந்து இறக்கி நம்மளுக்காகவே நம்ம கை தட்டிக்கிட்டு 10 மணிக்கு பார்த்தால ரேஸுக்கு வந்தது மாதிரி வந்தாங்க பாரு. லீஸுக்கு இருந்தாலும் மாதிரி போச்சேப்பா. போச்சப்பா பண்ணி. நீ ஏன்டா உள்ள போனதுனால தானே இந்த நிலைமை. நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த இங்கனைக்கெல்லாம் உட்காந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கவே எல்லாரும் அங்கே இருந்திருப்பாங்க. வழக்கை தொடருவோமா சாமி? கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்ல நான் கேட்கட்டுமா? ரொம்ப பேசாத பேசுற மொட்டனாக்கு முண்ட. டேய் உனக்கு என்ன தெரியும்னு நீ பேசுற? சாமிச்சி மண்ணை எடுத்துட்டு 3 சுத்து சுத்தனா அவ்வளவுதான். ஒரு மசூர் ரொம்ப அரை வாங்கி நீ போறேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உந்து போய் தான் வந்திருக்கியா பாரு. இப்போ எதுக்குடா இப்படி சுத்துறேன்? 4 தசைக்கு எலும்புச்சம்பளம் பேசுறேன் மாதிரி உடந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கேன். அது எப்படி உனக்கு அப்படியே வருது? எலும்புச்சம்பளம் விசிற 4 தசைக்கு அந்த நேரத்தில் வருது. சாமியார் என்னைக்கா சிரிச்சேன்? சிரிக்க மனிதர்கள் சிரிக்கலாம், சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். மனிதர்கள் சிரிக்கலாம், தெய்வம் சிரிக்குமா? ஏன் சிரிக்காது? நீங்க தெய்வ பிறப்பா இல்லையா? தெய்வ பிறப்பு. அப்புறம் சிரிக்கிறேன். ஏன் சிரிக்க கூடாதுன்னு கேட்டேன். சிரிக்க தெய்வமும் சிரிக்கும். நான் போய் 18ஆம் படி கருப்பு வாசலுக்கு போயிருக்கேன். கருப்பு என்னைக்காவது வாராதா? நீ பார்க்க முடியாது தம்பி, நான் பார்க்கலாம். சிரிச்சா அந்த பூசாரி கூட இருப்பாளாக்க. நீங்க பார்க்க முடியாதுங்க, நான் பார்க்கலாம். வா. ரொம்ப அதிசயமா பேச. நீ ரொம்ப பேசுற. விறகு வெட்டின ஆளை கொண்டு போய் இப்படி வேஷம் போட்டு என் புத்திய செருப்புட்டு அடிக்கணும். ஆடு மேய்ச்ச வேலோட உனக்கு ஆடு மேய்ச்ச வேலோட ஆடு மேய்ச்ச வந்து ஆடு மேய்ச்ச வேலோட வந்து நாடகம் ஆடிட்டு இருந்தா அப்புறம் அப்படிதான். ஆடு மேய்ச்சல் லேசுன்னு சொல்ற. நீ செம்பரியம் குட்டி ஈண்ட குட்டி ஜோடி 20,000. சரி, வேலிக்கரை வெட்டி மூட்டை மூட்டதுன்னா சாதாரண நினைக்கிறேன். நீ கறி படிச்ச இளவட்டம் பூரா இன்னைக்கு ஆடு வளர்க்குறேன். நீ மூட்டை மூட்டையில வயிற்றுக்கு முடியாம பசிக்க முடியாம எல்லாமே தொழில்தான். ஆமா, புனிதமான தொழில் தான். இல்லைன்னு சொல்லல. விறகு வெட்டுறது, ஆடு மேய்க்கிறது, வரப்பு ஓட்டுறது, கொத்தனா வேலை பார்க்கறது, கோடாங்கி அடிக்கிறது, அனைத்து தொழிலுமே புனிதமான தொழில் தான். அவங்க தொழில் பெருசு. நீ ஆரம்பத்தில் விறகு வெட்டி இருந்தில்ல? நீ ஆரம்பத்தில் ஆடு மேய்ச்சி இல்லை? ஆடு மேய்ச்சிட்டு உனக்கு முந்தின செட்டு யாரு? எதுக்கு முந்தின செட்டு? நான் நாடகத்தில் நடிக்கும் போது பொன்னமராதி கோயிலில் ஓடும் போது பட்டாணி காசு இல்லாமல் 3 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு போய் பட்டாணி வாங்கி தின்ற வயதானே நீ. சட்டை நீ. அது செந்தில்குமாரே, இது சாமி. உங்களை வந்து நான் உங்கள் வளர்ச்சியில் ஒரு துரும்பா கூட நான் இல்லையாங்க இருக்கியங்க. அதுக்கு இப்போ ஒன்று இருங்க. ஒரு தெரியாத விஷயத்த என்கிட்ட உள்ள வந்து ஒரு விபூதி வாங்கிக்கிட்டு அந்த ராமே வந்து கூட்டிகிட்டு போனானே இந்த மேட்டருக்காக வந்தவர் அந்த புக்கை தேடிக்கிட்டே இருக்காவே. ஏழை நீ ஏன்டா கழிச்ச வந்த ஆடு மாதிரி 5 ரூபா காசை தொலைச்சிட்டாங்க. எங்கடா போறியா? 5 ரூபா அது வெளியே தான் வந்ததுனால 5 ரூபா. ஆனால் நம்ம கம்பெனியில் இருக்க ஆளு பூராமே மனநோயாளி தான். பாதிக்கு இருக்கு. அது ஊருக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சா? உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறாப்புல பார்த்துக்கங்க. அவங்க சென்ட்ரல் இல்லை, அது முழுசா நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாட்டி கூட ஆக்கிடுவேன். அந்த வரைக்கும் பின்னால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க ட்ரெயின் வரும்போது அந்த ரைட்டு சிவப்பாரி இது வருங்க. தோத்தியெல்லாம் பின்னால இப்படித்தான் எல்லாம் ஆடுற. எந்த ஊரோட சாமியார் பேச மாதிரி டீ விட்டாங்க. என்கிட்ட கூட வடன்னு பேசுங்க, அவரை பேசாதீங்க. சரிங்க. ஏன்னா மொத்த
மொத்த கோவத்தையும் வலிச்சு தேங்காய் எண்ணெய் போட்டு சீவி மடக்கி வச்சிருக்காரு. அப்படின்னா நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். தம்பி வர வர எனக்கு உபம சில மாதிரி இருக்கு உங்கள் முகரையும் உங்கள் மண்டையும். போப்பா ஓப்பம்மா டீ சாப்பிட்றீங்களா? டேய் ஏண்டி அது டீ எதுக்கு டீ? இல்லை டீ. நீ கிளம்பு முதல்ல. ஏதாச்சும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த காமெடி ரெண்டு செட் பண்ணீங்களா? நீங்க வாங்க. இல்லை ஒரு மாதிரி எதுக்கு டீ இல்ல நான் உங்கள்ட்ட பேசுறேன்னா அதோட வைங்க. அடுத்தவங்களை கூட்டாந்து கேள்வி கேளுங்க. நான் கேட்கிற கேள்வி வண்டியில வர்றேன். இப்போ ஒன்றும் கிடையாது. ஐயா பெரிய கையன் ஊருக்காரர் இருக்கையில் ஆமா ஒரு 7 வராத இருப்பிய. பெரிய கையகத்திலே மேடை அமர்ந்திருப்பது ஊரு கம்மா. கம்மான்னு ஏன் பேர் வந்துச்சு அதை சொல்லும் போத கை தட்டலாம் முடிஞ்சு. அவ்வளோதான். ஒரே ஜம்மில் பிடிச்சிட்டேன். ஒரு அண்டா ஒரு குத்துவலக்கு. அங்கிருந்து வரும்பொழுது நான் அதுல வந்தேன் இதுல வந்தேன் அப்படி வந்தேன் வாகனத்துல வந்தேன் வண்டியில வந்தேன்னு சொல்றீல்ல. கம்மான்னு பேர் வர காரணம் நீ வாகனம் ஓட்டணும்னா போக்குவரத்து துறையில முத 8 போட சொல்றாளே ஏன் சொல்லு. போக்குவரத்து என்றால் என்னன்னு தெரியாம கேள்வி கேட்டிருக்கிய. கேட்ட கேள்வி நீ பதில் சொல்லு முதல்ல. போகும்போது வரத்து பம்பானி யாரை வாங்கிட்டு போறேன். நான் சொல்றேன் அந்தந்த உடம்பு வச்சுக்கிட்டு அசால்ட்டா காமெடி பண்றேன். நீனா எதுக்கு? டேய் கேட்டதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு அப்புறம் கிளிக்கலாம். நீ ஒரு மனிதன் பயணம் போவதற்கு தேவை வாகனம். போ வரத்து கூடிரும். 7 போட சொல்லலாம் 6 போட சொல்லலாம். 8 ஏன் போட சொன்ன? அப்பா மேகி கிண்டி வச்சிருக்கேன் சாப்பிட்டு ஆயிருங்க போங்க. எல்லாம் அரைங்காலும் முக்கா எல்லாம் சேர்ந்து தெரியுது பாருங்க. எங்க ஸ்கூலுக்கு போயிடல தம்பட்டம் என் என்னடா நடக்குதுங்க? அடே அந்த இதுல அவன் வாட்டுக்கு வர்றேன் அவன் வாட்டுக்கு போறேன். ராகுல் அந்த பிரிட்ஜை திறக்காதப்பா. என் மயங்க வாழைப்பழம் இருக்கு பாய். அதான் நேற்று அதுக்கு பிடிச்சி விளையாண்டுட்டேன். கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் 8 போடுறாங்க? 8ன்னா உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியாது? இதை சொல்றேன். அந்த போடாங்கியே தெரியாது. யோசிக்கிறேன் பாருங்க. 3 போட சொல்லியிருக்கலாம். அது முன்னு அது சரி வராது. ஆந்திரா குஸ்தி விளையாண்டு படி தான் தூக்கி போடுவாங்க. ஓடி அது நெஞ்சில் கதிரேஜன் வயக்காட்டில் வெளியே இருந்துட்டு அப்படியே காலை கழுவிட்டு அப்பா வரேன். நல்ல வாயில் வந்து இந்த 3 பேரையுமே கீழ் பக்கத்துல இருந்து கொண்டாந்தாங்க. 3 பேரும் அது சாதாரண ஆள் கிடையாது. சரி எனக்கு தெரியும். அதுதான் சாதாரண ஆள் இல்லை. அமெரிக்காது ஒரு ட்ரம்ப் இருக்கார்ல. ஐயா அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கார்ல தெரியும். அங்கிட்ட எரிஞ்சிட்டு போயிருவாங்க. ட்ரம்ப பெத்தவரே வருது. சரி நீங்க சொல்லுங்க. கேட்ட கேள்வி சொல்லுங்க. இவர் பேர் பம்பு. டேய் சரிங்க. 8 ஏன் போடுறாங்கன்னா காலையில் 8 மணி ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளையும் அவன் ஓட்டுகின்ற தன்மையும் வாழ்க்கையை பிரிப்பதை 8 மனிதன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோ. இது எந்த இடத்தில் உன் எண் இருக்கிறது புரிஞ்சுக்கோ. அடடா அல்வா துண்டு எடப் எடப் அங்கெங்கே பத்திக்குச்சு நெருப்பு. வருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி எங்கிருப்ப ஏமாளி கச்சா எலி புத்தி ஒலி ஒலி எலி புத்தி ஒலி ஒலி சரக்கு சக்கு தில்லாண்ணா தில்லாண்ணா சுச்சுக்குச்சா சுச்சுக்குச்சா ஒலி ஒத்தி ஒலி ஒலி. போதும்பா சின்னத்த வயலில் ஒரு ரவுண்டு அதை சட்டிக்கிழமை போட்டு உழுதுட்டு வா போ. இது கரிசை கடை போட்டு 2 உலம் ஒன்று 6 உழவு சொன்னான். ஏன்டா சாமி காணாம சாமியை காணாம நம்ம சொல்றது நிப்பாரா? ஏன் 8 போட சொல்றாங்க அப்படின்னா தம்பி இடத்த விடுங்க. ரொம்ப மாமா பிள்ளை தெரியாதியா. ஐயா இங்க வா. எங்க பெரியப்பா சொல்லுவாருங்க ஏன் 8 போட சொல்றாங்க. 7க்கு அப்புறம் வருது அதனால 8. 7க்கு அப்புறம் வர்றதுனால 8. அவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது. சரி குசு வருதா? டேய் நீ சொல்லு. மனிதனுடைய வாழ்க்கை 8. இப்ப கை தட்டுங்கண்ணே. அவ்வளவுதான். ஒரு மனிதன் டேய் சொல்லிட்டீனா அப்புறம் விடு. அதை கை தட்டியாச்சு அப்புறம் இப்ப நான் சொல்றேன். ஊரே தட்டம் பேசாம இருங்க. எடுத்து விடாத செந்தில். இப்பதான் யோசிச்சேன். சரி சொல்லு. நீ கவனமாக ஓட்டணும்.
டிரைவிங் நீ நல்லா பழகிருக்கியா அப்படின்ட்டு அதிகாரி 8 போட சொல்கிறார். 8 சரியாக சுற்றி வந்தாத்தான் லைசன்ஸிலே ஒரு சீல் வைக்கப்படும். அப்படி 8 நீ சரியாக போடாட்டால் விபத்து ஏற்பட்டும். பதில் சொல்லிடுச்சு முன்னே வார சுத்திக்கிட்டு தெரியுது 8ல. இப்போ சொல்கிறேன், கைதிட்ட பாரு. 8 ஒழுங்காக போடாமல் அதிகாரி உனக்கு லைசன்ஸை கொடுத்து விட்டால், ஒரு விபத்தாகி விட்டால் 8 பேர் சேர்ந்து கண்டாலுமே விழுகு தெரிஞ்சாங்கன்னு தெளிவா புதி விட்டுறாரு ஒரு ஆள் தான்டா. அந்த பேக் டயர் கொஞ்சம் பட்டன் இல்லாமல் இருக்காங்கன்னு சுத்துது. நல்ல விஷயம் தாங்க. நீங்க இருங்கங்க, ஒரு மனிதனை இறந்தா தூக்கிட்டு போய் எத்தனை காலம் வேணுங்க போனாங்க? அதுதான் ஒழுங்கா நீ 8 போட்டு பழகி வண்டியை ஓட்டாட்டால் 8 கால் சேர்ந்த மனிதன் உன்னை தூக்கி கொண்டு எரித்து விடாடா.